பிக் பாஸ் ஆரம்பிச்சதுலேருந்தே வந்துட்டு நம்மளுடைய ஸ்நேகன் வந்துட்டு அனைவரையுமே கட்டிப்பிடிச்சி அவருடைய பாசத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தியிருந்தாரு. மக்கள் அனைவருமே வந்துட்டு ஸ்நேகனை கட்டிப்பிடி ஸ்நேகன் அப்படின்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ இதுக்கு இப்போ வரைக்கும் வந்துட்டு விஜய் டிவிலேயே பல பேர் வந்துட்டு ஸ்நேகனை கட்டிப்பிடி ஸ்நேகன் அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் வந்துட்டு அவர் ஜூலியை கட்டிப்பிடிக்கும் போதும், நமிதாவை கட்டிப்பிடிக்கும் போதும், மற்ற சக ரூம்மேட்ஸை கட்டிப்பிடிக்கும் போதும் ஸ்நேகன் பற்றி தவறான கருத்துக்களை தான் வந்துட்டு சமூக வலைதளத்தில் அனைவருமே வந்துட்டு வெளிப்படுத்தி வந்திருந்தாங்க. ஆனால் நம்மளுடைய ஓவியா வெளியே போனதுக்கு அப்புறமா ஸ்நேகன் வந்துட்டு அனைவர் மீதும் வச்சிருந்த உண்மையான பாசத்தினால் தான் அனைவரையும் கட்டிப்பிடிச்சிருக்காரு அப்படின்னு மக்கள் ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டு வந்திருக்காங்க. அது எப்படி வெளிப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஓவியாவுக்கு உண்மையாகவே கண்ணீர் விட்டு ஓவியா பற்றி அனைத்து சிறந்த குணத்தையும் வந்துட்டு கமல் சார் முன்னிலையில் வெளிப்படுத்தி அவர் விட்ட கண்ணீர் மூலமாக தமிழக மக்கள் அனைவரையுமே வந்துட்டு அவர் பக்கம் ஈர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா அவர் ஓரளவுக்கு வந்துட்டு பாசத்தை வெளிப்படுத்த தான் கட்டிப்பிடிச்சிருக்காரு அப்படின்னு மட்டும் தெளிவா தெரியுதுங்க. இப்படி அளவுக்கு அதிகமாக ரூம்மேட்ஸ் கிட்ட பாசத்தை காட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு அவங்க குடும்பத்தாருடன் இல்லாத காரணத்தினால்தான் ரூம்மேட்ஸை வந்துட்டு தன் உறவுகளாக நினைத்து பாசத்தை காமிச்சு வந்துட்டு இருக்காரு. அப்படி பாசத்தை காமிக்கிறப்ப கட்டிப்பிடிக்கிறது சகஜம் அப்படின்ற முகையில் அவர் கட்டிப்பிடிச்சு வந்துட்டு இருக்காருங்க. ஆனால் சமீபத்தில் வந்துட்டு நம்மளுடைய ரைசாவுக்கும் ஸ்நேகனுக்கும் வந்துட்டு இந்த பாசம் அதிகரித்து வந்திருக்கு. அதாவது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்நேகனும் ரைசாவும் தற்போது பிக் பாஸ்ல வந்துட்டு ரொம்பவே கலகலப்பாக வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைசா வந்துட்டு நம்ம ஸ்நேகன் முதுகுல ஏறி ஒரு நடனமே ஆடிட்டாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய ஸ்நேகன் வந்துட்டு ரைசா கிட்ட நைட்டு வந்துட்டு பயங்கரமாக கலவரம் பண்ணியிருக்காருன்னு சொல்லாங்க. பேய் டாஸ்க்கு கொடுத்தாங்க. அதன்படி எல்லாருமே வந்துட்டு பேய் கதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இதில் ரைசா கொஞ்சம் பயந்துட்டாங்க அப்படின்றது அவங்க க்ளோஸ் ஃபேஸை பார்த்தாலே தெரியுங்க. இதனால நம்மளுடைய ஸ்நேகன், சக்தி மற்றும் ஆரோ இவங்க 3 பேருமே வந்துட்டு முட்டி போட்டு தவழ்ந்துக்கிட்டே போயிட்டு பெட்ஷீட்லாம் திரும்பி வச்சு பேய் பயம் காமிச்சிட்டாங்க நம்ம ரைசாக்கு. இதனால வந்துட்டு நம்மளுடைய ரைசா தொண்டை கீழவுக்கு பயங்கரமாக கத்தி பயந்தே போயிட்டாங்க. ரைசா மட்டும் இல்லை, பக்கத்தில் இருந்த பிந்து மாதிரியும் வந்துட்டு ரொம்பவே பயந்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. தற்போது ஸ்நேகன், சக்தி, ஆரோ அது மட்டும் இல்லை, அந்த வீட்டில் இருக்கும் ஆண்கள் எல்லாருமே வந்துட்டு பிந்து மாதவி மற்றும் ரைசா இவங்க தான் விளையாடி வந்துட்டு இருக்காங்க. எனக்கு என்னவோ நம்மளுடைய காயத்ரியை ஓரங்கட்டிட்டாங்களோ அப்படின்னு தாங்க தெரியுது. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் பிக் பாஸ் குறித்த பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிக் பாஸ் குறித்த வீடியோவை பார்ப்பதற்கு ஹாட்ஸ்டார் இணையதளத்தை பயன்படுத்திக்கோங்க.